2024 YR-4 என்ற ஒரு விண்கல் 2032 டிசம்பர் மாதம் நம் பூமியை தாக்கும் என்று பரவலாக பேசப்பட்டது. ஆனால் தொடர் ஆய்வுகளுக்கு பிறகு பூமிக்கு ஆபத்து இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த விண்கல்லால் நிலவுக்கு ஆபத்து இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு இறுதியில் சிலியில் இருந்த நாசாவின் ஆய்வு மையத்தில் இந்த விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏறத்தாழ சுமார் 11 மாடி கட்டிடத்தின் உயரத்தில் இந்த கல் இருக்கிறது. பொதுவாக வியாழன் கோளுக்கும் செவ்வாய் கோளுக்கும் இடையே விண்கல் குவியல்கள் இருக்கின்றன. இதிலிருந்து விண்கற்கள் சில சூரியனை நோக்கி வரும். இப்படி வரும்போது அது நம் பூமி மீது மோதுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு விண்கல்லாகத்தான் 2024 YR-4 என்ற இந்த விண்கல் பார்க்கப்பட்டது. எனவே அனைத்து தொலைநோக்கிகளும் இந்த கல்லை நோக்கி திருப்பப்பட்டன. மேலும் தற்போது விண்வெளியில் உள்ள ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கூட இந்த விண்கல்லை நோக்கி திருப்பப்பட்டது. ஏராளமான ஆய்வுகள் கணக்கீடுகள் செய்யப்பட்டது. அப்போது இந்த கல் நம் பூமி மீது மோத 3% வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த ஆய்வுகளில் இந்த சதவிகிதம் 2 என்றும் 1 என்றும் குறைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் இந்த கல் பூமியை தாக்காது என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் நம் பூமி தப்பித்து விட்டாலும் நிலவுக்கு ஆபத்து இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஆஃப் ஃபீல்ட் இயற்பியல் ஆய்வகம் இது தொடர்பாக ஆய்வு செய்து இந்த விண்கல் நிலவை மோத வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. ஒரு நகரையை அளிக்கும் சக்தி கொண்ட இந்த விண்கல் முதலில் 40 முதல் 90 மீட்டர் அளவு என்று மதிப்பிடப்பட்டது. ஆனால் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் துல்லியமான பார்வை இதன் அளவு 53 முதல் 67 மீட்டராக இருக்கலாம் என்று கூறியுள்ளது. இந்த விண்கல் நிலவில் மோதினால் அது ஒரு அறிவியல் புதையலை திறக்கும். இதனை பற்றி ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ரிச்சர்ட் மோய்சஸ் என்ற ஆய்வாளர் சந்திரனில் ஏற்படும் தாக்கம் பூமியை பாதிக்கும் திட்டங்களுக்கு அரிய தரவுகளை அளிக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த விண்கல் நிலவில் மோதினால் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்படும் என்றும் தூசி மணல் படலம் பரவும் என்றும், ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். கென்ட் பல்கலைக்கழகத்தின் மார்க் பர்சல் என்பவர் டெலஸ்கோப்புகள் பைனாகுலர்கள் மூலம் பூமியிலிருந்து நிலவை இந்த விண்கல் தாக்குவதை நம்மால் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். இது ஒரு இயற்கையின் பரிசோதனை. சந்திர மேற்பரப்பில் பள்ளம் பதியும் அது விண்கற்களின் இயல்பு, வேகம், தாக்கத்தை புரிந்து கொள்ள ஒரு புதிய கதவை திறக்கும் என்று கூறியுள்ளார். நம் பூமியை காக்க அணு ஆயுதங்கள், லேசர் கதிர்கள் என பல யோசனைகள் உள்ளன. ஆனால் 2022ஆம் ஆண்டு நாசாவின் டாட் திட்டம் மட்டுமே ஒரு விண்கல்லின் பாதையை மாற்றி சாதனை படைத்தது. இப்போது அது நிலவை நோக்கி செல்வதால் நாம் ஒரு பிரமிப்பூட்டும் நிகழ்வின் சாட்சிகளாக மாறியுள்ளோம். மேலும் எந்த ஒரு விண்கல்லின் பாதைகளும் நிலையானவை அல்ல. அவை சூரியனின் ஈர்ப்பு விசை, பிற கோள்களின் ஈர்ப்பு விசை மற்றும் சில சமயங்களில் சிறு கோள்களிலிருந்து வெளியேறும் வாயுக்கள் போன்ற பல்வேறு காரணிகளால் மாறக்கூடும். இதனால் ஆரம்பத்தில் பாதுகாப்பானதாக கருதப்படும் ஒரு சிறுகோள் கூட காலப்போக்கில் ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. எனவேதான் விஞ்ஞானிகள் இது போன்ற பொருட்களை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அந்த வகையில்தான் 2024 YR-4 என்ற இந்த விண்கல்லின் பாதையும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. இந்த விண்கல் நிலவை தாக்குமா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, இந்த விண்கல்லால் நம் பூமிக்கு ஏதேனும் ஆபத்து உண்டா என்ற கேள்வியும் எழுகிறது. தற்போதுள்ள கணிப்புகளின்படி நம் பூமியை தாக்குவதற்கான உடனடி ஆபத்து இல்லை என்று கூறுகிறார்கள். இதன் பாதை பூமியின் சுற்றுப்பாதையை நெருங்கினாலும் நேரடியான மோதலுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இருப்பினும் எதிர்கால கணிப்புகள் மாறக்கூடும் என்பதால் விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். இது வெறும் விண்கல் மட்டுமல்ல, பூமி, நிலவு மற்றும் மனித புத்தியை இணைக்கும் ஒரு மகத்தான நாடகம். இந்த விண்கல் நிலவை தாக்கினால் விண்வெளியின் ரகசியங்களை அவிழ்க்கும் ஒரு புதிய பயணம் தொடங்கும். இதை படிக்கும் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்தின் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.